Okay. So, டைஸ், ஹிஸ்டரி, கெமிஸ்ட்ரி அண்ட் டெக்னாலஜி சாயங்களோட வரலாறு, வேதியியல் மற்றும் அ தொழில்நுட்பம். ஸோ என்னைய பத்தி அ நெறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். WhatsApp மூலமா வந்தவங்க, Facebook ஃபிரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் என்னைய பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் புதுசா வந்திருக்கிறவங்களுக்காக என்ன பத்தின ஒரு சின்ன சுய அறிமுகம் சொல்லிர்றேன். என்னோட இயற்பெயர் சிவராமன். அ நான் சென்னையில ஒரு தனியார் அ கம்பெனில வேலை பார்க்குறேன். லேர்னிங் அ டிபார்ட்மெண்ட். அ அது கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரெயின் பண்ற அந்த மெட்டீரியல்ஸ் பிரிப்பேர் பண்ணி குடுக்குறது தான் வொர்க். இத தவிர ஹாலாசியன் அப்படிங்கிற பேர்ல அறிவியல் தொழில்நுட்ப கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் 5 புத்தகங்கள் அ வெளிவந்திருக்கு. அ அடிப்படையில நான் ஒரு ஒரு மெஷின் லவ்வர். எனக்கு இயந்திரங்கள்னா அவ்ளோ புடிக்கும். இதை தவிர இயந்திரங்கள் எப்படி உருவாச்சு? யாரு ஒரு இயந்திரத்த முதல்ல கண்டுபிடிச்சா? ஒரு தொழில்நுட்பம் முதல்ல எப்படி வந்தது? இந்த மாதிரியான ஹிஸ்டரிலயும் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த மாதிரி தான் பல விஷயங்கள தேடி படிச்சேன். நான் படிச்சது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி திருச்சி பிஷப் ஈபர்ல. ஸோ அப்ப வந்து எங்களுக்கு இந்த டைஸ் அப்படிங்கிறது ஒரு 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 பேப்பர். 3வது வருஷம் முதல் செமஸ்டர்ல 5வது செமஸ்டர்ல ஒரு ஒரு பேப்பர். ஆனா அ வெறுமனே அதுல தியரி மட்டும் தான் இருந்துச்சு. அதனுடைய கெமிஸ்ட்ரி பார்ட் அ மட்டும் தான் இருந்தது. அப்பைலேருந்தே எனக்கு வந்து அதோட ஹிஸ்டரி எல்லாம் தேடி படிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்பைலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தேடினது. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ அனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், இங்க இதுல வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தேடின விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து தான் நான் உங்களுக்கு அ சொல்லப் போறேன். நான் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? சாட்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அ கேக்குது அப்படின்னா. Okay. Thank you. So now we will start. So why this topic? And before that, ஒவ்வொரு நாள் முடியும் போது at the end of each day, I will uh, upload the recording to YouTube with restricted access for those who have registered and paid for the class. So you can go and rewatch, or in case if you happen to miss a session, you can watch the session. And any doubts, any concerns, you can always email me. I'll also post my number. I think I gave my number in the uh, notice or the advertisement I put up. Okay. So I've been telling, so why I chose this topic. So I studied BSc chemistry. Uh, So I had only the theory part of the subject, but I always had this quest. ஏன் இது இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? பிகாஸ் ஆஸ் அ சொசைட்டி வி ஆர் ஃபார்ம்டு பை ஸ்டோரீஸ். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து கதைகள் கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ தட் சென்ட் மீ இன்டு ரீடிங் ஸ்டஃப். இத பத்தி நெறைய தேடி படிச்சேன். பிகாஸ் கலர்ஸ் ஆர் சம்திங் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அப்பீலிங் டு ஹியூமன்ஸ். நம்மளுக்கு வந்து முதல்ல இருந்தே ஆதி காலத்துல இருந்தே வண்ணங்கள் மேல அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஸோ தட் ஹேஸ் அ வெரி ரிச் ஹிஸ்டரி அண்ட் ஹெரிடேஜ். And I have to juggle between languages because people with both English and Tamil preference are here. So ரெண்டுமே கலந்தா பேசுற மாரி இருக்கும். சில நேரம் சண்முக சுந்தரம் மாதிரியும் பேச வேண்டியிருக்கும். So please bear with me. So that sent me into reading stuff. எல்லாத்தையும் போய் தேடிட்டு இருந்தேன். And apart from that, for the preparation of this class, I've also read certain research articles. நெறைய இதுக்காக ஆய்வு கட்டுரைகள்லாம் போய் படிச்சேன். ஆ
இட் வாஸ் இட் வாஸ் ஸ்டில் இன்ட்ரஸ்டிங். இன்னுமே வந்து நான் நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிளாஸ்க்காக. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் யூ பீப்பிள். உங்களுக்கும் இதுக்காக நன்றி சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் ஐ காட் டு நோ அ லாட் ஆஃப் ஸ்டஃப். ஓகே. ஸோ ஐ ஹவ் பீன் டீச்சிங் ஃபார் சம் 6 இயர்ஸ். 6 வருஷமா வந்து ஏதாவது ஒரு வகையில நான் டீச்சிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஹேட் திஸ் கொஸ்டின், ஒய் வி ஆர் ஸ்டடியிங் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ்? ஒரு விஷயத்த ஏன் வெறும்னு நாம கோட்பாடுகளா, இல்ல சமன்பாடுகளா மட்டுமே தெரிஞ்சுக்கிறோம்? அது ஒவ்வொன்னுத்துக்கும் பின்னாடி ஒரு ஒரு கதை இருக்கு. ஒரு ஹிஸ்டரி இருக்கு. யாரு அத ஐ மீன் வி ஆல்வேஸ் ரீட் ஹூ ஃபவுண்ட் தட், பட் ஹவ் தே ஃபவுண்ட் தட் வி நெவர் ரீட் தட். யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும். ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியாது. பட் ரீடிங் சயின்டிஃபிக் ஹிஸ்டரி, அறிவியல் வரலாறு அப்படின்னு நாம சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியம். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் அஸ் கனெக்ட் வித் தி டாபிக். அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஒரு நாம எந்த பாடம் படிக்கிறோமோ, இல்ல எந்த தலைப்பு படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோமோ, அதை பத்தின ஒரு முழு பார்வையையும் அறிவியல் வரலாறு படிக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ we say the kids these days they are not interested in science. எங்க பசங்களுக்கு சயின்ஸோ மேக்ஸோ பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஃபார் மோஸ்ட் டைம்ஸ் த ரீசன் இஸ் தே டோன்ட் கெட் டு ரீட் சயின்டிஃபிக் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ் ஆர் ஆக்சுவலி இன்டர்ட்வைன்ட். ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு போறது தான். எவ்ரி சயின்டிஃபிக் டிஸ்கவரி ஆர் எவ்ரி நியூ டெக்னாலஜி ஹஸ் பீன் அ எப்படி சொல்றது? இட் ஹஸ் பீன் அ ஈவென்ட் சேஞ்சர் ஆர் அ மைல்ஸ்டோன் இன் ஹிஸ்டரி. அது ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஏதாவது ஒரு விதத்துல முக்கியமா போர்களோட முடிவுகள தொழில்நுட்பங்கள் மாத்திருக்கு. ஆ நெறைய நேரத்துல தொழில்நுட்பங்களுக்காக போர் வந்திருக்கு. ஸோ அ டெக்னாலஜி ஹஸ் ஃபியூவல்ட் வார்ஸ். அட் த சேம் டைம் வார்ஸ் have come in human civilization just because to know a technology. The Chinese, for example, they were pioneers in paper making, gunpowder and all that. அவங்க அவங்க கண்டுபிடிச்சது தான் காகிதம், வெடிமருந்து எல்லாமே. So when the Arabs they went in war with them, they defeated the Chinese and they got hold of the technology. So social science and science are actually very uh, connected to each other. But the sad thing is we don't get to read them in school. In school we just read facts, theorems, formulas. So for every topic that you take, there will be a scientific history behind it. அது அது ரொம்ப ஆர்வமா, ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அத போய் வந்து நாம தேடி தெரிஞ்சுக்கணும். அண்ட் I want you to give uh, just an intro. See, this cannot be everything. இந்த வகுப்புல வந்து என்னால எல்லாத்தையுமே சொல்லிட முடியுமா அப்படின்னா இல்ல. பட் I can give you some insight or I can give you a perspective. ஒரு ஒரு கண்ணோட்டத்தை என்னால கொடுக்க முடியும். With that perspective we can go and read. அத வச்சுட்டு நீங்க போய் இன்னும் தேடலாம். இப்ப நான் சொன்னத தவிர இன்னும் மெட்டீரியல்ஸ் கொட்டி கிடக்கு. அவ்ளோ இருக்கு இன்டர்நெட்ல. இட் இஸ் பட் யூ ஷுட் நோ வாட் டு சர்ச் அண்ட் ஹவ் டு சர்ச். There is so much information available. And when it comes to this topic, so dyes, they have permanently stained the pages of history. But we take them for granted. அத வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா நாம கடந்து போயிடுறோம். அறிவியல் வந்து வரலாற்றின் பக்கங்களுக்கு வண்ணம் பூட்டியிருக்கு. அது சில நேரம் ரத்தமா கூட இருந்திருக்கு. So it is interesting to know about history of something which we think is pretty much common. நாம் ரொம்ப சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து வரலாற்றுல இவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கா அப்படின்னு. And I am trying to, I cannot actually give you a holistic approach, but I am trying to give you a holistic approach. ஒரு முழுமையான கண்ணோட்டத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். ஏன்னா
எல்லாத்தையும் வந்து ஒரு 7 நாள் வகுப்புல சொல்லிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஆனால் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு என்னால நிச்சயமா தொட்டு காமிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட தேடுதல் எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளோ கிடைக்கும். The more you search, the more you get. So what is the objective of this course? So now to know the historic tradition of dyes and dyeing process. And to understand the types and chemical structure of dyes, I mean, not in depth, but what are all the common structures that are present in most of the dyes? Why those structures give them color? ஏன் ஒரு குறிப்பிட்ட அணுக்களோட அமைப்பு வந்து ஒரு பொருளுக்கு நிறத்தை தருது? அப்போ எல்லா சாயங்களுக்கும் பொதுவா இருக்கிற சில அணு அமைப்புகள பத்தி பார்க்க போறோம். And to understand the dyeing technologies and how they are related to the structure of the fabric, because this is very, very important. We often think the fabric is natural, like cotton, wool, silk, whatever. அத வந்து இயற்கையான பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். But they also have a chemical structure. And how that chemical structure interacts with the dye molecules. That is what makes the whole thing work. அந்த இழைகள் அப்படின்னு நாம பயன்படுத்துற பொருளும் வேதிப்பொருள் தான். அது சாயத்தோட எப்படி வினைபுரியுது அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறத்தை ஏத்துக்குமா, ஏத்துக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. If the dye and the fabric doesn't interact, then the color will not stay. அந்த அந்த சாயம் வந்து நிக்காது. ஒரு ஒரு இழையும், அந்த சாயமும் ஒண்ணோட ஒண்ணு வேதி பிணைப்புகள உருவாக்கிக்கல, ஒண்ண ஒண்ணு ஈர்க்கல அப்டின்னா, அந்த சாயம் நிக்காது. So this is what we will be seeing. But this is not the exhaustive list. We will be touching upon literary references and all that. And this is also something not many people are aware of. Medicine and dyeing, they always have complemented each other. ஒரு துறையில இங்க மருந்துகள்ல இருந்து சாயங்களுக்கு ஒரு சில பொருட்கள் போயிருக்கு. சாயங்கள தேட போக நமக்கு ஒரு சில மருந்துகள் கிடைச்சிருக்கு. அப்போ it has been a 2000-year-old tradition which has been fueling this. So what are we going to see today is we will see some basic concepts like what is color and all that, and a global historical outline of dyes, how throughout history it has been important, and the milestone events in global history. And a part of, as a subset of global historical outline, we will be seeing an Indian outline. உலக வரலாறோட இதுலயும் ஒரு சில இந்தியாவை பத்தின குறிப்புகள் வரும். அதை தவிர we will see some important Indian things. So we'll get into the basics. So first, what is color? நம்மளை பொறுத்த வரைக்கும், okay, color. We see colors, we see a lot of colors. There are some people who are good at it. ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தா கூட 2 கலருக்கு நடுவுல கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அது சுத்தமா கிடையாது. ஒரு எண்ணுனா ஒரு 15 கலர் தெரியும். அவ்வளவுதான். இது 2ம் ஒரே கலர் தானே அப்படிம்பேன். ஆனா அவங்க வந்து இல்ல, இந்த கலருக்கு பேர் வேற, இந்த கலருக்கு பேர் வேறன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. பட் scientifically speaking, color is a wavelength. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த அலை மாலையில a small window of it
இஸ் வாட் வி சி. அந்த ஒரு சின்ன இத மட்டும் தான், விசிபிள் லைட்ட மட்டும் தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். அதுல அந்த கலர் அப்புட்ன்னு நாம பார்க்கறது அந்த வேவோட வேவ் லென்த். அந்த அலையோட அலைநீளம். What we see as color is actually the wavelength of the electromagnetic radiation. So, if you look at the picture, படத்துல, the electromagnetic spectrum extends from gamma ray to radio waves. Okay. So, in that we see only the very small window, the visible light. புலனாகு நிறமாலை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. காமா ரேலேருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் இருக்கிறதுல புலனாகு நிறமாலை, விசிபிள் ஸ்பெக்ட்ரம். And this visible light, it's a very small window. These are the colors and the wavelengths. NM is nanometers. NM அப்படிங்கிறது நானோமீட்டர் அப்படிங்கிற அந்த அலைநீளத்தோட ஒரு அலகு. அதாவது நம்ம அலைன்னு சொல்ற ஒரு விஷயம், அதனுடைய 2 ஒரே பேட்டர்ன் தான் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு பேட்டர்ன் ஒரு இடத்துலேருந்து ஒரு பேட்டர்னோட தொடக்கத்துலேருந்து முடிவுக்கு உரிய டிஸ்டன்ஸ். அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா வேவ் லென்த். அப்ப ஒரு 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் அத தான் நம்ம பார்க்க முடியும். We can only see roughly from 400 to 700 nanometers. And there are animals that see more. ஒரு சில விலங்குகள் இத தவிரவும் பாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக்ஸ் கேன் சென்ஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். தெர் இஸ் அ ஷ்ரிம்ப், ஒரு இறால் மீன் வகை, கடலுக்கடியில இருக்கக்கூடிய ஒரு இறால் மீன் வகை, பீகாக் மேண்டிஸ் ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இட் கேன் see some amount of ultraviolet light also, but we don't have receptors for ultraviolet light in our eyes. So why or how a color is formed? Oh, ஏன் நெறைய விளக்குகள் இருக்கு. இப்போ வந்து அ ஒரு விளக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி லைட் குடுக்குது அப்படின்னா, ஏன் எல்லா விளக்கும் ஒரே நிறத்துல எரியறதில்ல? ஏன் அது வேற வேற நிறங்கள் அதுல வருது? So, if all the lights they absorb electrical energy and emit light, why all lights are why not all lights are of the same color? So we have to understand how colors are formed in a light source. ஒரு ஒரு லைட், ஒரு ஒளி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள்ல எப்படி வண்ணம் அப்படிங்கிறது உருவாகுது? எப்படி இந்த குறிப்பிட்ட அலைநீளம் உடைய கதிர்கள் அதிலிருந்து வெளில வருது? How it emits a wavelength of particular wavelength, emits a wave of particular wavelength. So, light emission is an interaction between matter and energy. பொருண்மைக்கும் ஆற்றலுக்கும் இடையில நிகழ்ற நிகழ்வுகள் தான் ஒரு பொருண்மை ஆற்றலை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுது? What a matter does when it absorbs energy, that is what defines what it gives out. It may give out heat, it may give out light or whatever. So the lights that is emitted by a light source, ஒரு ஒளி மூலம் வெளியிடக்கூடிய ஒளி அப்படிங்கிறது ஒரு அணுவுக்குள்ள எலக்ட்ரான்கள் 2 ஆற்றல் நிலைகளுக்கு இடையில இது நிகழ்த்துற நடனம். இட்ஸ் அ டான்ஸ். இட்ஸ் பேசிக்கலி a very beautiful dance. So this electron, it will be revolving in this orbit. It may get energy in the form of heat or electricity or something. It absorbs some energy and goes to a higher orbit. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கும். எப்படியாவது ஆற்றல் கிடைச்சுச்சுன்னா ஆற்றலை வாங்கிக்கிட்டு ஹையர் ஆர்பிட்டுக்கு போகும். மேல அடுத்த ஆற்றல் நிலைக்கு போகும். பட் இட் இஸ் நாட் ஸ்டேபிள் தேர். இட் கேனாட் ஸ்டே தேர் ஃபார் லாங். அது வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து லஞ்சம் கொடுத்து ஸ்கூலுக்கு விட்டு போய் ஏதாவது ஒரு தாஜா பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி தான். அந்த குழந்தை எப்படா திரும்ப வீட்டுக்கு போவோம்னு இருக்கும்ல. So like that, the electron, even if it absorbs energy and goes to a higher energy state, it is not stable there. It has to come back.
while coming back it emits the absorbed energy in the form of radiation. அப்படி வெளில வரும்போது இந்த நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அது எவ்வளவு ஆற்றலை உறிஞ்சிச்சோ அந்த ஆற்றலை கொடுத்துட்டு போயிடும். இந்த 2 ஆற்றல் நிலைகளுக்கு நடுப்புற இருக்கிற வேறுபாடு எவ்வளவோ அதை பொறுத்து தான் நிறம் இருக்கும். அப்ப வேற வேற பொருள்கள்ல வேற வேற இந்த ஆற்றல் வேறுபாடு இருக்கும்போது அது வேற வேற நிறமா வருது. Different substances they will have different energy level difference. That is why they emit different colored lights. Okay, so far we saw how a light source emits light. ஒரு ஒளி மூலம் எப்படி வந்து ஒளிய உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். But we see a lot of substances that are not light sources. ஒளியை உமிழாத பல பொருட்களையும் நாம பார்க்கிறோம். Then how they make light? So all substances they absorb some light and they return back or reflect some light. So the reflect is what we see. எந்த நிறத்தை அது உறிஞ்சவில்லையோ, எந்த நிறத்தை வந்து அது பிரதிபலித்து திரும்ப வெளில அனுப்புதோ அதைத்தான் நாம பார்க்கிறோம். Okay. Now we will see the definition. What are dyes? So there are a lot of colored substances, but not all of them are dyes. நிறைய பொருள்களுக்கு நிறம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் வந்து நாம சாயங்களா பயன்படுத்த முடியறதில்ல. So the substance must it is not just it should be a colored substance. வெறும் அதுக்கு நிறம் இருந்தா மட்டும் போதாது. It should be a stable substance. So a stable coloring substance which can bind with other substances. நிலையான பிற பொருட்களுடன் பிணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வண்ணப்பொருள். ஸோ எல்லா வண்ணப்பொருளுக்கும் அது போய் இன்னொரு பொருளோட பிணைஞ்சு நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா இருக்காது. Not all colored substances can go and bind to a substance and be stable. So the substance that ticks all the boxes, it should be colored, it should be stable and it should bind with other substances. அதுக்கு நிறம் இருக்கணும், அது நிலைத்தன்மை உடையதா இருக்கணும். இன்னொன்னு அது இன்னொரு பொருளோட போய் பிணைஞ்சு இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஸோ இதுதான் சாயம். This is the definition of a dye. And when we go to technology part, we will see some words like acids, bases and all that. எப்படி வந்து ஒவ்வொரு சாயமும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க இந்த அமிலம் காரம்லாம் வரும். So for just for knowing it, an acid is a substance that can easily lose a proton. Proton என்று சொல்லக்கூடிய அயனிகளை ரொம்ப எளிதா வெளிவிடக்கூடிய பொருட்களை அமிலம் அப்படின்னும், புரோட்டான்களை ரொம்ப எளிமையா ஏத்துக்கிற பொருட்களை காரம் ஆர் இது பேஸ் அப்படின்னு சொல்ல. Substances that can readily accept protons are called bases. And sometimes the bases can have OH minus ions. ஹைட்ராக்சில் அயனி என்று சொல்லக்கூடிய OH மைனஸ் அயனி ஒரு சில பொருட்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த லைம் தட் வி யூஸ், சுண்ணாம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, த லைம் தட் வி யூஸ் ஹேஸ் OH மைனஸ் அயான்ஸ். ஸோ இட் இஸ் அ பேஸ். லைம்ல OH மைனஸ், அது கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் அது. ஸோ இட் கண்டைன்ஸ் OH மைனஸ் அயான்ஸ். ஸோ இட் இஸ் அ பேஸ். ஸோ தட் இஸ் வித் the basics. That's actually enough for so with this knowledge we can understand what is what. Okay, now we will see an outline of the global history. So before we started writing history, ஒரு வரலாறை நாம எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே we have been using dyes. நாம சாயங்களை பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். அப்போ we have to see both written history evidences and archaeological evidences. எழுதப்பட்ட வரலாறு அப்புறம் தொல்லியல் வரலாறு ரெண்டுத்தையுமே பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு முழுமையான ஒரு
பிம்பம் கிடைக்கும். யாரோ அன்மியூட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். So, I would like to present the history as two different eras. 2 யுகங்களா இத நாம பிரிச்சு பார்க்க முடியும். உலகளாவிய சாயங்களோட வரலாற்ற. So, if we consider this as a timeline, இத ஒரு காலக்கோடா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் ப்ரீ ஹிஸ்டரி, 0 காமன் எரா 0, பொதுயுகம் 0, அப்பைலேருந்து இன்னைக்கு வரைக்கும். If we consider this as a timeline, this point 1856 is the deciding point. அதுதான் இந்த இந்த 2 யுகமா பிரிக்கிறதுக்கான அந்த சந்திப்பு. ஸோ பிட்வீன் ப்ரீ ஹிஸ்டரி டு 1856, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து 1856 வரைக்கும் we can consider it as pre aniline era, because only in 1856 aniline dyes were discovered. அப்பதான் வந்து முதல்ல ஒரு செயற்கை சாயம் மக்கள் புழக்கத்துக்கு வருது. So before that it is pre-aniline era, and after 1856 to till date it is post-aniline era. அதை அனிலீனுக்கு பிந்தைய யுகம் அப்படின்னு பிரிக்கலாம். And now we may be getting into a revival where we are going towards natural dyes. இயற்கை சாயங்கள் மேல திரும்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் அதை தேடி போறாங்க. ஸோ அத ஒரு மறுமலர்ச்சி காலமா இப்போ ஒரு சமீப வருஷங்கள்ல இருந்து நாம அதை அப்படியும் வச்சுக்கலாம். We can consider maybe the last decade as a revival stage. So in 2600 BCE, the earliest written record is found in China. சாயங்களை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. I found a timeline in the internet that is very comprehensive, that includes year by year details of what and all happened in the global dye history. I will share that when I share the link of today's event. ஸோ அதுல அவ்வளவு வருஷங்களையும் போட்டு ஒவ்வொரு வருஷமும் என்ன இருந்துச்சு, உலகம் ஃபுல்லா போட்டிருக்காங்க. அது ரொம்ப உபயோகமா இருந்துச்சு இந்த காலக்கோட்டை தயார் பண்றதுக்கு. பட் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் ஒன்லி சர்டன் மைல்ஸ்டோன் ஈவெண்ட்ஸ். நான் எல்லாத்தையும் இங்க இது பண்ணல. ஏன்னா ஐ பிலீவ் தட் a data like year or when something happened, you can always go and look them, because now you have internet and other sources. But what to understand out of it is different. So that is what I want to concentrate on. ஒரு இந்த வருஷம் என்ன நடந்துச்சு, அந்த வருஷம் என்ன நடந்துச்சுன்னா முன்னாடி கஷ்டம், பட் இப்ப இணையம் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப எளிமையா போயிருச்சு. ஸோ நாம ரொம்ப குறிப்பிட்ட முக்கியமான நிகழ்வுகளை மட்டும்தான் பார்க்க போறோம். And after that, at 327 BC, Alexander the Great mentions beautiful printed cottons in India. அப்போ the printed cottons is important because it is not just dyed cotton. It is not a single colored piece of cloth. அது மொத்தமா ஒரே இதுவா எடுக்கப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் துணி மாதிரி இல்ல. They have printed, அழகா அச்சேற்றப்பட்ட
பருத்தி துணிகள் பத்தி அலெக்சாண்டர் குறிப்புகள்ல இருக்கு. ஸோ வி ஆர் மாஸ்டர்ஸ் ஆர் வி வேர் மாஸ்டர்ஸ் ஆஃப் தி அ டையிங் இண்டஸ்ட்ரி. அப்போ அ ஒரு இதுக்கு சாயம் ஏத்தி அதுல அந்த நிறங்கள வச்சு அச்சேற்றும் அளவுக்கு நம்மளுக்கு வந்து அ புலமை இருந்திருக்கு. அதுக்கான தொழில்நுட்பமும் இருந்திருக்கு. And then in 2nd and 3rd century சி பொதுயுகம் 2, 3ஆம் நூற்றாண்டுகள்ல ரோமானிய கல்லறைகள்ல இந்தியாவிலிருந்து சிகப்பு வண்ணமும், நீல வண்ணமும் ஏற்றப்பட்ட அ துணிகளை அணிந்திருக்கக்கூடிய அ இறந்தவர்களுடைய உடல்கள் கிடைக்குது. The Roman graves have madder and indigo dyed textiles. The thing is, the replacing the old imperial purple purpura is important. Uh, because the Romans had a replacement blue color called purpura. To be frank, if I time travel and go 2000 years back to ancient Rome with the same shirt, if I say that I'm from the future and I rule the whole world, they may probably believe. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் கால பயணம் பண்ணி போயி, நான் வந்து இதே சட்டையோட போயி, நான் வந்து உலகம் முழுக்கத்துக்கும் நான் தான் சக்கரவர்த்தின்னா நம்பிருவாங்க. ஏன்னா, நீல கலர் அவ்ளோ கஷ்டம் கிடைக்கிறது. ஸோ இத மாரி ஒரு 4 நீல சட்டைய எடுத்துட்டு போயிருந்தேன் அப்புட்ன்னா, ராஜாவுக்கெல்லாம் மேல மரியாதை கிடைச்சிருக்கும். ஸோ தட் இஸ் தே ஹேட் அ டை. அவங்க கிட்டக்க ஒரு நீல நிறம் இருந்தது. பட் இட் வாஸ் நாட் ஆஸ் குட் அஸ் இண்டிகோ. இந்தியாவிலிருந்து அங்கு போன அவுரிச்செடியின் சாயமான இண்டிகோ அளவுக்கு அந்த அவர்கள் வைத்திருந்த சாயம் இல்ல. And then the 3rd century, this is very important because in written material, a material that is specifically written for dye stuffs. சாயங்களை பற்றி, அதை தயாரிக்கும் முறைகள் பற்றி, அதுக்கான குறிப்புகள மட்டும் வச்சிருக்கிற ஒரு ஒரு புத்தகம் 3ஆம் நூற்றாண்டு வாக்குல கிடைக்குது. கிரேக்க மொழியில எழுதப்பட்ட ஸ்டாக்ஹோம் பாப்பிரஸ். It is written in Greek. It is called as Stockholm Papyrus. So that gives a recipe of how to prepare a particular dye, the imitation purple. அப்படிங்கிற அந்த சாயத்தை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அண்ட் தென் இடைக்காலத்துல நெறைய அ இதுக்குன்னு வந்து இங்கேருந்து வர்த்தகம் மூலமா அ பெரிய அளவுல இந்தியாலருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் குறிப்பா ரோம் மாதிரியான நகரங்கள்ல அவங்க தனியா அவங்களுக்குன்னு ஒரு சில சாயங்கள உருவாக்கிக்கிட்டாங்க. A lot of things happened in between. So some civilizations and countries they created their own dyes, and there is a lot of this trade activity happening, the maritime trade happening, and very importantly, several countries they banned import of fabric or dyes from other kingdoms. அவங்க நாட்டு அந்த சாய தொழிலை பாதுகாப்பதற்காக பல இடங்கள்ல வெளியில இருந்து இங்க துணியோ, சாயமோ வந்து நீங்க இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சட்டங்கள் இருந்திருக்கு. ஏன்னா, அங்க உள்ள இருக்கிற அந்த தொழிற்சாலை, இல்ல அந்த மக்கள வந்து காப்பாத்தி ஆகணும். So it is trade interest. It's in the interest of indigenous business. They have banned the import of fabric and dyes. Fabric as in the fabric that is already dyed or dyes as such. You cannot import them. And in England and Northern Europe, கில்ட்ஸ் நாம வந்து தொழிற்கூடங்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய the place where several other people of same profession gather and work. ஒரே தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பட்டறை மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி சாயப்பட்டறை. சாயப்பட்டறை தான் அது. இந்த மாரி உலகங்க பல இடங்கள்ல அவங்க தொறந்து இருந்திருக்காங்க.
So I'll share the timeline thing with you. It has a lot of detailed information. எங்க, எப்போ, எது நடந்தது, பேர் முதற்கொண்டு குறிச்சிருப்பாங்க. And the first breakthrough in terms of synthetic dyes, செயற்கை சாயங்களினுடைய முதல் அ அ மைல்கல் 1834ல ரஞ்ச், ஃப்ரெட்ரிக் ஃபெர்டினாண்ட் ரஞ்ச் அப்படிங்கிற ஒரு அறிஞர். He discovered that aniline, a substance, a chemical substance which is extracted from coal tar, can give a blue colored dye. கோல் தார் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெயிலிருந்து எரிபொருள் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த வண்டல் மாதிரியான பொருள்ல இருந்து அனிலீன பிரிச்சு எடுத்து அதை வச்சு சாயங்கள் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் த திங் இஸ், ரஞ்சிஸ் ஸ்டோரி இஸ் அ வெரி சேட் ஸ்டோரி. He was not celebrated at that time because he was very well ahead of his time. தன்னுடைய காலத்துக்கு ரொம்ப தாண்டி சிந்திச்ச ஒரு ஆள் ரஞ்ச். அவர் வந்து அவர் காலத்துல செஞ்சு வச்சுட்டு போன ஒரு சில அ பகுப்பாய்வு முறைகள வந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. He was not celebrated. There are a lot of people, a lot of scientists like Runge in history. They were not celebrated at that time. அவங்க காலத்துல அவங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. ஆனா he was the one who who kind of laid the basement for artificial dyes. So a lot of us know Perkin, William Henry Perkin, the father of synthetic dye industry. But we don't know Runge. So Perkin is credited with the actual discovery of a commercial dye stuff. முதல்ல ஒரு தொழிற்சாலை வச்சு உற்பத்தி பண்ண ஒரு சாயம். அதிக அளவுல இந்த சாயத்த நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். இத துணிகளுக்கு பயன்படுத்த முடியும். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாயத்தை கண்டுபிடிச்சதுக்காக தான் பெர்கினுக்கு இவ்ளோ அ பேரு. He he not only discovered it, he created a whole industry out of it. So we will see what Runge did and what Perkin did later. Okay. So now we come to a bit of Indian history. So as early as 2000 BCE, பொது யுகத்துக்கு முன் 2000 அந்த வருட வாக்குல மொகஞ்சதாரோ ஹரப்பால ஒரு இத கண்டுபிடிச்சிருக்காங்க. சாயப்பட்டறை அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அந்த படம் இருக்கு, நான் காமிக்கிறேன். I'll show you a picture of the dyer's workshop. So they think it must be a dyer's workshop. அது வந்து சாயப்பட்டறையா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஊகிக்கிறாங்க. And a mordanted piece of cloth. அதாவது like we all think dyeing is not a very simple process where you take a colored substance in liquid form and you just dip the fabric, hang it to dry and it becomes colored. சும்மா வந்து அந்த சாயம் திரவ நிலையில இருக்கும்போது அத முக்கி எடுத்து காய போட்டா சாயம் வந்துராது. Sometimes you need a substance that that acts like a mediator between the fabric and the dye. துணிக்கும் சாயத்துக்கும் நடுவுல வந்து அந்த 2த்தையும் இழுத்து புடிச்சுக்கிற ஒரு பொருள் தேவைப்படும். அது வந்து நிறம் நிறுத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. They call it as mordants. So அந்த that's a advanced technology. ஏன்னா they should have experimented. They should have only then they will know that this can act as a mordant. Only if they know that this color is not directly sticking to the fabric. இந்த நிறம் நேரடியா இதுல ஒட்டல. அப்ப இதுல நான் வேற ஏதாவது போட்டு பண்ணாதான் இந்த நிறம் ஒட்டுது அப்படிங்கிற அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. So 2000 years back, I mean, sorry, 2000 BCE, as long as 4000 years back, we have a mordanted piece of cloth in Mohenjo-daro. And then the cave paintings in Ajanta and Ellora,
So Mordant is more like it also has something to do with the coloring. It is not as simple as a catalyst. We will see what mordants are and how some mordants are used in dyeing. ஒரு மார்டன்ட்டும் எப்படி பயன்படுது அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பட் இந்தியன்ஸ் ஹேட் தட் நாலேஜ். What can be used as a mordant and what cannot be used as a mordant, how mordants impact the color of the dye. ஸோ அந்த நிறம் நிறுத்திகள் போட்டா இந்த நிறம் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் த கேவ் பெயிண்டிங்ஸ் இன் அஜந்தா அண்ட் எல்லோரா, தே ஷோ பீப்புள் வித் கலர்டு அட்டையர், வண்ண ஆடை அணிந்த நபர்கள் தான் இருக்காங்க. அப்புட்ன்னா, ஆடைகளுக்கு வண்ணம் ஏத்துறது எப்படின்னு நம்மளுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. So the dyer's workshop that I told about in Mohenjo-daro, they think these are the dyeing vats, சாய தொட்டிகள் அப்படின்னு இத ஊகிக்கிறாங்க. And the concept of dyeing, it should have started uh, gaining momentum when we started building proper brick uh, structures like vats. ஸோ செங்கல்ல வந்து கரெக்ட்டா அடுக்கி வச்சு எங்கேயும் ஒழுகாம ஒரு தொட்டி கட்டக்கூடிய தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம், சாயம் ஏற்றுறது வந்து ரொம்ப எளிமையா போச்சு. அதுவும் பெரிய அளவுல. இன் அ லார்ஜர் ஸ்கேல் யூ கேன் மேக் அ ஹியூஜ் பேட்ச் ஆஃப் டை அண்ட் தென் டை அ லாட் ஆஃப் ஃபேப்ரிக் அட் ஒன்ஸ். பெரிய அளவுல நெறைய துணிகளுக்கு ஒரே சாயத்தை ஏற்றக்கூடிய வசதி வந்து செங்கல்ல நாம ஒரு சரியான அளவீடுகள்ல தொட்டி கட்டக்கூடிய ஆ தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். And these are certain drawings from Ajanta and Ellora. Look at the design. They are not just plain colored dress. வெறும் ஒரே நிறம் இருக்கிற அ உடைகள் இல்ல. அதுல வந்து வடிவங்கள் இருக்கு. டிசைன் போட்டிருக்காங்க. Right, and if you look at these are Buddha's life stories. So in each panel, Buddha wears colored clothes. வேற வேற கலர் இருக்கிற, வேற வேற நிறம் இருக்கிற ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க. And I'll come specifically to this saffron color which ascetics and people of religious importance use later, maybe tomorrow. And from 1st century CE, we have a batik tradition in India. So if you are into fashion, you would know that what is batik work. ஸோ ஒரு ஒரு துணியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சாயம் ஏறுற மாதிரி, மீதி இடங்கள்ல சாயம் ஏறாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. They will block some places of fabric that should not be dyed and allow the other areas of the fabric to get dyed. And from 1st century CE, there are literary evidences of batik in Indian literature. And in the archaeological sites of Egypt, we have got fragments of Indian block printed cloth. நாம இன்னைக்கு கலம்காரி என்று சொல்கிற, கலம்காரி என்று அழைக்கிற அந்த வகை சாயம் ஏற்றுதல், அந்த வகை டிசைன் இருக்கிற துணி எகிப்துல இருக்கிற தொல்லியல் களங்கள்ல கிடைக்குது. And in the Kalamkari work, this Kalamkari work is actually very famous in the Coromandel coast, like Machulipatnam, Kalahasti, the eastern Andhra Pradesh. So in 13th to 14th century CE, there are actual samples from this one.
ஃப்ரம் தி கோரமண்டல் கோஸ்ட். சோழமண்டல கடற்கரையில அந்த அந்த 13, 14ஆம் நூற்றாண்டு வாக்குல மாதிரிகள் கிடைக்குது. ஒரு ப்ராப்பர் கலம்காரி ஒர்க். And apart from the dyes, we are very famous. We were very famous throughout the world for our muslin cloth. ரொம்ப அ அந்த மஸ்லின் துணி வந்து இங்க அத நெய்து, அதுக்கு சாயம் ஏற்றி உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தி அராப்ஸ் அண்ட் த பெர்ஷியன்ஸ் வேர் கிரேசி அபௌட் இட். அப்படி வந்து இங்கேருந்து வாங்கி குவிச்சிருக்காங்க மஸ்லின் துணிய. ஸோ தீஸ் ஆர் பத்திக் அண்ட் கலம்காரி ஒர்க். இது ரஃப் எக்ஸாம்பிள் தான். இதெல்லாம் அந்த காலத்துதா அப்படின்னா இல்ல. ஸோ தே ஆர் ஜஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். And we will see some literary references, mostly from the Vedas. I mean, not the actual Vedic verses, because I'm not uh, very fluent, or I have only acquaintance with Sanskrit. எனக்கு வடமொழி அவ்வளவா தெரியாது. ஓரளவு பரிச்சயம் மட்டும்தான் உண்டு. ஆனா நான் தேடின இடங்கள்லேருந்து அந்த சாயங்களோட நிறத்த நான் எடுத்திருக்கேன். So in a lot of places in the Vedas, they say பீதாம்பரம். நாம வந்து பொன்னாடை அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்றத வடமொழியில பீதாம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. So பீதாம்பரா actually means an yellow garment. So obviously we know an yellow dye. மஞ்சள் நிறம் வெறும் இந்த உணவுக்கு பயன்படுத்துற மஞ்சள் இல்ல. மஞ்சள் நிறத்துக்குன்னு தனியா சாயங்கள் இருந்திருக்கு. It is not the turmeric that we use in daily cuisine. We had some 3 to 4 dyes for yellow. And in the Atharva Vedic period, Atharvana Veda காலத்துல, we have Kala, Asikini. These terms are prevalent in literature. They actually mean black, and indigo. Sometimes it gives a black dye. And Maharanjana is safflower. It is mostly that saffron color, and it was known as Maharanjana in literature. And Manjishta, so it is called as madder, right? It's a red dye, and it requires a mordant. நான் அந்த நிறம் நிறுத்தின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மஞ்சட்டி பயன்படுத்தி ஒரு துணிக்கு சிகப்பு கலர் சாயம் ஏத்தணும்னா நிறம் நிறுத்தி வேணும். வெறுன சாயம் ஏற்றினா இந்த நிறம் வந்து நிக்காது. And in Ayurvedic and Siddha medicines, this is one of the famous medicines. And Lodra is yellowish red tinge dye. தமிழ்ல வந்து வெள்ளிலாதி அப்படின்னு சொல்லுவாங்க. Simploca racemosa is the scientific name. And Haridra is the normal turmeric. நம்ம மஞ்சள் அப்படிங்கிறது தான் வடமொழியில ஹரித்ரா அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சளையும் பயன்படுத்தியிருக்காங்க. And by 6th or 7th century CE, Rangadravya is the term that Sanskrit used for dyes. Ranga means color, Dravya means chemical. So it's a colored chemical. And not only Rangadravya, we will see sometime later, we also know some additional substances that can change the hue, change the tone of the color. And we knew mordants. Mordants are known as yoga. So in the post-Vedic period, we had kunkuma. நாம குங்குமப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய saffron. And Neela. This is the actual indigo. The dye that was so prized. It was named after in Greek, indigo literally means from India.
அண்ட் கிருமி, கிட்டத்தட்ட கிருமி அப்படிங்கிற சொல்லுல இருந்து there is an insect called kermes and it is used to dye fabric red. So not only we took dyes from plants and dyes from minerals, we also took dyes from insects. வெறும் தாவரங்கள், கனிமங்கள்ல இருந்து மட்டும் நாம வண்ணங்கள், சாயங்கள் எடுக்கல. பூச்சிகள்ல இருந்து சாயங்கள் எடுத்திருக்கோம். When we discuss Tamil literary references, there is a huge argument on what one particular word means. அது இந்த பூச்சியா, அந்த பூச்சியா அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு. And obviously we knew that we can get dyes from insects. And Greek historian, especially Herodotus, he wrote that in India there is a red long-legged insect whose female insect you can crush and use them for dyeing. ஸோ இந்தியாவுல சிகப்பா நீண்ட கால்களை உடைய ஒரு ஒரு பூச்சி இருந்ததாகவும், அத வந்து நசுக்கி சாயமாக்க பயன்படுத்த முடியும் அப்படின்னும் எழுதி வச்சிருக்காரு. ஆனா ஹீரோடோட்டஸ் கிட்டக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியால வந்து தங்கத்தை திருடி கொண்டு போய் நிலத்துக்கு அடியில புதைத்து வைத்துக் கொள்கிற எறும்புகள் இருக்கு அப்படின்னும் அவர் எழுதியிருந்தாரு. ஸோ இத வந்து எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம். பிகாஸ் ஹீரோடோட்டஸ் ஆக்சுவலி ரோட் தட் தெர் ஆர் ants that take gold and hide it in their hills, ant hills, and they will go and chase anyone who tries to take them. யாரெல்லாம் எடுக்க வருவாங்களோ அவங்களெல்லாம் அந்த எறும்புகள் வந்து விரட்டும் அப்படின்னு சொல்லியும் ஹீரோடோட்டஸ் எழுதியிருக்காரு. அதே ஹீரோடோட்டஸ் தான் இங்க சிகப்பு வண்ணத்துக்கு ஒரு நீண்ட கால்களை உடைய ஒரு பூச்சியவும் பயன்படுத்த முடியும் அப்படின்னும் எழுதியிருக்கிறாரு. அண்ட் ரோகனா, இட் இஸ் an yellow dye from cow's urine. பசுவின் சிறுநீரிலிருந்து பெறப்படுகிற ஒரு ஒரு மஞ்சள் சாயம். அண்ட் கைரிகா, ரெட் ஆக்ரே, இத தமிழ்ல வந்து செங்காவிக்கல் அப்படிம்பாங்க. முன்னாடிலாம் அந்த காவி உடை எப்படி தயாரிப்பாங்கன்னா, வெள்ளை துணியை எடுத்து இந்த கனிமத்தை வந்து தண்ணியில கரைச்சு அதுல முக்கி எடுத்து காய போட்டுருவாங்க. So they will prepare a solution of this red ochre in water and then dip a pure white fabric and then dry it. So this has been the tradition until we got a synthetic saffron colored dye. ஒரு செயற்கை சாயம் காவி கலர்ல வர்ற வரைக்கும் இப்பவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் காவி நனைச்சு போடுறதுன்னே அதை சொல்லுவாங்க. அந்த இதுக்கு வந்து காவியில அந்த வேட்டியவோ இதவோ நினைச்சு காய போட்டுருவாங்க. அண்ட் காஞ்சனா, so it is also mentioned in literature, especially for denoting black cloth. So it is obvious that we had a black dye. கருப்பு நிறத்துல நம்ம கிட்ட ஒரு சாயம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த சொற்கள் உடைகளை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு முன்னால இந்த வார்த்தை வரும்போது அப்ப கருப்பு நிறத்துல உடை இருந்திருக்கு. Okay, so with this we stop for this day. We will continue with the literary references and Tamil literary references and then move on to the story of indigo and so on. I will pose the first, are there any questions? I'll first unmute all. ஏதாவது கேள்விகள் இருக்கா? No, it was there is no question actually. It is great, and I wish that this is how my chemistry classes went. Thank you, Shiva. Really, thank you. Thank you. You'll be talking about latest dyes later on, or? Yeah, sir, definitely. I'll speak about some most commonly used dyes, the synthetic dyes later on. No, even in the this one. ரொம்ப சுவாரஸ்யம் இருந்தது ஹலாஸ். நன்றி.
Sir, what was உடனே your வைப்பாங்க. question? Kandipa. Even with the reference to the literature survey, are you going to give the latest in the history? Historical. So after this, we will take Indigo and go through its history and the technology and all that, sir. So this is just an overview. Okay. All right. Very good. Thank you. So I'll also send a feedback form along with the link for today's class once it's uploaded in YouTube, and you are free to get in touch with me in WhatsApp and mail or in phone for any clarifications or suggestions. Thank you. We will see you Thank you. tomorrow. Okay. See you tomorrow.